10ஆம் வகுப்பு இயல் 1 இருக்கிற இலக்கணம் பார்க்கலாம். அதாவது அந்த இலக்கணம் என்னென்னா எழுத்து சொல் இந்த ஹெட்டிங்கில் இருக்குது. ஃபஸ்ட் இயலில் ஃபஸ்ட்டு வந்து எழுத்தை மட்டும் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில், சரியா? அதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னா இந்த பாயிண்ட்டை பார்க்கலாம். மொழியை தெளிவுற பேசவும் எழுத உதவுவது இலக்கணம். ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். ஸோ எழுத்தில் சார்பெழுத்தை மட்டும் பார்க்க போகிறோம். எழுத்தில் சார்பெழுத்து, முதல் எழுத்து சார்பெழுத்து, நிறைய எழுத்துக்கள் உண்டு. அதில் சார்பெழுத்து பார்ப்போம். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைன்னா 10 வகை. சார்பெழுத்துக்கள் எத்தனை? 10 வகை. இல்லை முதல் ஒன்று உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம் ஆகிய 10 என்பது சார்பெழுத்துக்கள். அப்புறம் இதில் நான் நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோன்னா அளபடை. அளபடைன்னா அளபெடுத்தல். அளபெடுத்தல்னா என்ன அர்த்தம்னா நீண்டு ஒலித்தல். நம்ம நார்மலாக பேச்சு வழக்கிலே இதை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அம்மான்னு கூப்பிட்றதுக்கு பதில் அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். தம்பியை கூப்பிடும்போது தம்பி அப்படின்னு கூப்பிடுவோம். அதுதான் என்னது அளபடை. அதில் மூன்று வகை இருக்குது. அது இப்போ பார்ப்போம். அளபெடுத்தல்னா என்னது? நீண்டு ஒலித்தல். எடுத்துக்காட்டு அம்மா, தம்பி அப்படி. லாஸ்ட்டாக வந்து உயிரெழுத்துக்களில் முடியும். அதுதான் வந்து அளபடை. அதில் ஃபஸ்ட்டு ஒன் உயிரளபடை பார்ப்போம். உயிரளபடை செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். அதுதான் எனது உயிரளபடை. அப்போ உயிரளபடைன்னா என்னன்னா செய்யுளில் மொழிக்கு முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், இறுதியிலையும் வருகிற அந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் தனக்கு அளவுலேருந்து நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்கிறதுக்கு நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இந்த உயிரளபடை 3 வகைப்படும். ஒன்று செய்யுளிசை அளபடை, இன்னொன்று இன்னிசை அளபடை, மூணாவது சொல்லிசை அளபடை. ஸோ இப்போ செய்யுளிசை அளபடை பார்க்கணும். செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேரும் இருக்குது, இசை நிறை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் இருக்குது, இசை நிறை அளபடை. செய்யுளிசை அளபடைன்னா என்னன்னு பார்ப்போம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை என்போம். செய்யுளிசைன்னா என்னது? செய்யுளில் ஓசை குறையும். ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய தான் என்னது? நெட்டெழுத்துக்கள் அளவடிக்கிறது செய்யுளிசை அளபடை. ஷார்ட்டாக இப்போ பார்க்கலாம். 3 கொள்ளம் டிஃப்ரென்ஸு. செய்யுளிசை பார்த்தோமா? செய்யுளில் என்னது? ஓசை குறையும். அடுத்தது இன்னிசை அளபடை பார்க்க போகிறோம். செய்யுளில் ஓசை குறையாது. இன்னிசை அளபடையில் என்ன? செய்யுளில் ஓசை குறையாட்டாலும் இனிய ஓசைக்காக, அந்த கேட்கும்போது சவுண்டு நல்லா இருக்கும், அதுக்காக இனிய ஓசைக்காக குரில் வந்து நெடிலா மாறி அளவெடுப்பது தான் என்னது? இன்னிசை அளபடை. சொல்லிசை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. செய்யுள் என்னது? ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக மாறி அளவெடுப்பது தான் என்னது? சொல்லிசை அளபடை. அப்போ செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. செய்யுளிசைன்னா என்னது? ஓசை குறையும். இன்னிசைன்னா ஓசை குறையாது. சொல்லிசைன்னா பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக மாறும். அப்போது செய்யுளிசையில் ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கும். இன்னிசையில் இனிய ஓசைக்காக குரில் வந்து நெடிலா மாறி அளவெடுப்பதை இன்னிசை அளபடை. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். செய்யுளிசை அளபடைக்கு ஓதல் வேண்டும், அது வந்து மொழி முதல். ஓதல், ஓ நெடிலும் இருக்குது, குறிலும் இருக்குது. இதான் வந்து என்னது? செய்யுளிசை அளபடை. ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கள் அதுக்கு இனமான குற்றெழுத்து வாரது. ஓதல், ஓகே. குற்றெழுத்து என்னது? குறிலெழுத்து ஓ. அடுத்து உறார் குறுநோய் மொழியிடை. நல்ல படா ஆனது அதுக்கு அடுத்து ஆவர், அது வந்து மொழி இறுதி. அடுத்து இன்னிசை அளபடை. செய்யுளில் நம்ம ஏற்கனவே படித்தாச்சு. ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக மாறி அளவெடுப்பது இன்னிசை அளபடை. எக்ஸாம்பிள் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இதில் வந்து பாருங்கள் தூம், ஊம், தூ
இந்த ஊ தேவையே கிடையாது, ஆனால் அந்த இனிய ஓசைக்காக நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் இதில் ஒரு ஷார்ட்கட், இன்னிசை அளபடின்னா அதில் ஊன்னு வந்ததுனாலே இன்னிசை அளபடி. அது டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க, இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதில் என்ன அளபடை வந்திருக்கு அப்படின்னு. இப்படி ஊ இருந்ததுனாலே என்னது இன்னிசை அளபடை போடலாம். அதே மாதிரி ஈ வந்திருந்தால் சொல்லிசை அளபடை. செயலில் ஒரு பெயர்ச்சொல் எச்சொல்லாக தெரிந்து உரநசை. எக்ஸாம்பிள், உரநசை உள்ளம் துணையாக சென்றார் வரநசை என்னும் உளையன். இல்லை ஈன் முடியுது, அப்போ வந்து சொல்லிசை அளபடை. இல்லை நசைன்னா விருப்பம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். நசைன்னா என்ன பொருள்? விருப்பம். நசைன்னு உள்ளது நசை அப்படின்னு வந்திருக்கு. பெயர்ச்சொல் வந்து எச்சமாக மாறியிருக்கு. அதான் வந்து சொல்லிசை அளபடை. அப்புறம் ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய. இதுலேயும் ஓசை குறையும், அப்போ என்ன செய்யும்? மெய்யெழுத்துக்களான இங் இன் 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 அதைய 10 அதோடு சேர்த்து 1000 எழுத்தும் சேர்ந்து அளவெடுப்பது ஒற்றளபடை. எக்ஸாம்பிள், இறைவன் எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர். இப்போ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த சொல் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.